அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். யோனா 2வது அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். யோனா கடலில் தூக்கி வீசப்பட்டான். மீன் ஒன்று ஆயத்தமாகி இருந்தது, அவனை விழுங்கிவிட்டது. இனிமேல் யோனா பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. யோனா மரித்து விட்டான் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. யோனா ஆனால் மீனின் வயிற்றிலே போய் அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் இங்கே நாம் வாசித்தோம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன என்று விண்ணப்பம் பண்ணுகிறான்? இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். யோனாவுடைய மனதில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டாலும், மரணத்தின் பாதையில் அவன் நடந்து கொண்டிருந்தாலும், அவனுடைய மனதில் பரிசுத்த ஆலயத்தை குறித்த எண்ணம் இன்னமும் இருக்கிறது. அவனுக்கு அந்த இடத்திற்கு, ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போக பிடிக்கவில்லை, அவ்வளவுதானே தவிர, ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். இன்னமும் உம்முடைய ஆலயத்தை நோக்குவேன். யோனாவுக்கு மரணத்தின் பிடியிலும் அவனுடைய மனதில் இருந்தது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்கிற வார்த்தை அவன் மனதில் இருக்கிற விசுவாசத்தையும் காண்பிக்கிறது. நான் இந்த மீனின் வயிற்றிலிருந்து தப்புவேன் என்கிற ஒரு ஆழ்ந்த விசுவாசம் அவனுக்குள் இருந்ததினால்தான் பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன் என்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய சூழல்கள் எப்படிப்பட்ட சூழல்களாக இருந்தாலும், மரணத்தின் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்கிற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட சூழல்களை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது விசுவாசம், ஒரு ஆழ்ந்த விசுவாசம். ஆண்டவர் இந்த சூழலிலிருந்து என்னை கொண்டு வருவார், நான் மீண்டு வருவேன், திரும்பவும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நிற்பேன், அவருக்கு சாட்சியாக ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்பேன் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்குமானால், நிச்சயம் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு மீனின் வயிற்றிலிருந்து கொண்டு வந்து வெளியே நிறுத்துவார். இந்த விசுவாசம்தான் யோனாக்குள் இருந்தது. அதனால் அங்கு வசனம் சொல்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விட்டு போய்விட வேண்டுமானால், நாம் மனதில் ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்களாய், பரிசுத்த ஆலயத்தை குறித்த எண்ணம் உடையவர்களாய் அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும்போது, ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய சூழல்கள் அத்தனை மாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆலயத்தையும் விசுவாசத்தையும் விடாதிருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.